என்ன ரோகிணி வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கவும், ஆமாம் மனோஜ், நான் கூட வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்துட்டு இந்த வீடு வந்து ஒர்த்தபிள் தான், ரொம்பவே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இந்த வீட்டை நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டீங்க மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் என்ன சார் வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சார் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சார் பணத்தை கொடுத்து வீட்டை உங்கள் பேருக்கு மாற்றிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும், உடனே மனோஜ் மொட்டை பாசை கூப்பிட்டு, என்ன ப்ரோ இது 3 கோடிக்கு இப்போ நான் எங்கே போட்டு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட, சார் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இவர் இப்போவே வந்துட்டு மாசம் 50,000க்கு மேலே சம்பாரிச்சிட்டு இருக்காரு, அதனால 3 கோடியெல்லாம் வந்துட்டு அவருக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஓனர் வந்துட்டு, ஓ அப்படியே பரவாயில்லையே, மாசம் 50,000க்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் லோன் போட்டால் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குமே, 3-4 மாசத்துலேயே நீங்கள் அந்த லோனை கட்டிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் என்ன ப்ரோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவர் வந்துட்டு சரி டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் இப்போ நீங்கள் பே பண்ணுங்க, ஏன்னா 5 கோடி ரூபாய் வீட்டை வந்துட்டு 3 கோடிக்கு தரேனங்காட்டிக்கு ஆளுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, நான் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஆள்கிட்ட வந்து கொடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வீடு சேல்ஸ் ஆயிடுச்சு நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன்ல. அப்போ மொட்டை பாஸ் வந்துட்டு, என்ன ப்ரோ வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, கையில் எவ்வளோ பணம் இருக்கு மொத்தத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து வீட்டை முதல்ல புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ மனோஜ் இருந்துட்டு சரி சார் இப்போதைக்கு எங்கிட்ட வந்துட்டு 10 lakhs தான் இருக்கு, அதை நான் உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தை எடுத்து கொடுத்துட்றாரு. இங்கே ரோஹிணி என்ன மனோஜ் 10 lakhs எடுத்து மொத்தமாக இப்படி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே மொட்டை பாஸ் இருந்துட்டு, விடுங்க சிஸ்டர் இவ்வளோ பெரிய வீடே வந்துட்டு உங்கள் பேருக்கு தான் வரப்போகுது, அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட ரோஹிணியும் பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போய் நிற்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நிஜமான ஹவுஸ் ஓனர் இவங்க தானா, இல்லை மனோஜ் ரோஹிணியும் வந்துட்டு தேவையில்லாமல் வம்புல மாட்டிக்கிட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.